ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம காராச்சேவ் செய்யலாமா? பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுங்க. அவ்வளோ கரகரப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சைஸ் பாருங்கள். இது முறுக்கு அச்சு வச்சு தான் நான் செஞ்சேன். கரண்டியில் வச்சு நான் பிழியலைங்க. முறுக்கு அச்சு வச்சு செஞ்சது தான். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது. இந்த செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் கொஞ்சம் செஞ்சு டப்பாவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. நல்ல கரகரப்பாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க. இதுக்கு ஒரு 10-15 பூண்டுப்பல் போட்டிருக்கேன், 4 வரமிளகாய் போட்டிருக்கேன். இந்த வரமிளகாய் நல்ல காரம், அதனால் 4 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம். இது ரொம்ப நைஸாக இல்லாமல் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கலாம். இதில் இந்த கிளாஸ் வச்சு நல்ல குவியலாக 1 கிளாஸ் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. இதே கிளாஸ்க்கு 1 கிளாஸ் குவியலாக அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது வறுக்காத பச்சரிசி மாவு தான். நான் அரிசி வாங்கி மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுருந்தேன். இது வறுக்காத மாவு தான். இதோட தேவையான அளவு உப்பு, நெய் நான் ஒரு 3 ஸ்பூன் இந்த ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் பட்டர், ஆயில் எது வேணாலும் இதோட சேர்த்துக்கலாம். இது கரகரப்புக்கு தான். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதோட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மசாலா சேர்த்து செய்ங்க. அந்த சேகோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சாதான் அந்த சேகு பார்க்குறப்போ அந்த வத்தல்லாம் அங்கங்கே தெரியும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாம் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரும் கொஞ்சம் கழுவி தண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த பதத்தில் நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். கரகரப்பாக அரைக்க போய் அங்கங்கே வத்தல், சீரகம் இதெல்லாம் தெரியுங்க. பூண்டு மட்டும் நல்லா அரைப்பட்டுறணும். இப்போது என்கிட்ட முறுக்கு அச்சேவும் 2 விதம் இருக்குது பாருங்கள். ஒன்று சின்ன ஹோல், 2வது பெரிய ஹோல். கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்கிறதுல நம்ம சேகு செஞ்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நம்ம கரண்டி வச்சு பிழிஞ்சு எடுத்த மாதிரியே இருக்குங்க சைஸு. அதனால் பெரிய ஹோல் உள்ள முறுக்கச்சு வச்சு நம்ம எண்ணெய் சூடானோடனே நல்லா ஃபுல்லுமே எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவும் பிழிஞ்சு விட்டு நல்லா பபுள்ஸ் அடங்கினோடனே எடுத்தால் நமக்கு சேகு ரெடிங்க. திருப்பி போடுறப்போ அப்படியே கரண்டி வச்சு நம்ம கட் பண்ணி விட்டாலே அம்புட்டு உதிர்ந்து வந்துடுங்க. முறுக்கு மாதிரிலாம் வராது, நல்லா உதிர்ந்துடும். இந்த மெத்தடில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து காராச்சேவ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படி ஒரு லைக் போடுங்கங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்படி திருப்பி போடுறப்பமே அந்த கரண்டியை வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஷ் பண்ணாலே அம்புட்டு உடஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. நமக்கு சேகு ரெடிங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய காராச்சேவுங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.